சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு முத்து மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லாம மனோஜ் மேல மட்டும் எல்லா பாசத்தையும் கொட்டி வளர்த்து விடுறாங்க. மனோஜுக்கு செய்யற எந்த விஷயமே முத்துக்கு செய்யறதுல நீயே செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது முத்துக்கு கோவத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கு. அதனால ரவுடி மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சூடு வச்சு விடுறாங்க. பாட்டிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த முத்து சொல்லிடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ என் பேரனுக்கு சூடு வைப்ப, நான் என் பேரனை நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் எனக்கு தெரியாதா என் பிள்ளையை எப்படி வளர்க்கணுன்னு, அவனை நீங்கள் அடித்து வளர்க்காம விட்டுட்டீங்க. அதனால தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட இவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். இந்த கோபம் சரியாக வராது, சரியாக படிக்கிறதுல ஒன்றும் இல்லை. மனோஜ் அப்படியா? மனோஜை நான் தான் வளர்த்தேன், ஆனால் அவன் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கான் பார்க்குறீங்கல்ல, எவ்வளோ படிப்பு படிக்கிறான், மெடலெல்லாம் கூட வாங்கிட்டு வைக்கிறான். கப்பு கப்பாக வீடு ஃபுல்லாக அவன் ஜெயிச்ச கப்பு தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அவன் எதுலையாவது இவன் ஜெயிச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி நம்ம விஜயை சொல்கிறாங்க. வரவங்களுக்கு எல்லாருக்கிட்டேயும் எனக்கு பாட்டியை தான் பிடிக்கும், அம்மாவை பிடிக்காதுன்னு சொல்கிறான். பெத்த அம்மாவை யாரென்னா பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே நம்ம முத்து இருந்துட்டு நான் சொல்வேன், ஏன்னா என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் கொண்டு போய் என்னை பாட்டி வீட்டில் விட்டீங்க, ஆனால் இவனை உங்கள் கூட தானே வச்சு வளர்த்தீங்க, அதனால் இவன் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். ஆனால் மொத்த பாசத்தையும் காட்டி பாட்டி என்னை வளர்த்தாங்க, அதனால் எனக்கு பாட்டியை தான் பிடிக்கும். இன்னொரு வாட்டி என் மேலே கை வச்சிங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அதனால் விஜயா ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.